இப்போ கணவன் மனைவியாக இருக்கிற ராதிகாவும் சரத்குமார் தான் அந்த படத்தில் ஜோடியாக ஆமாம் நடிச்சாங்க. ஆமாம். இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து ஒரு படம் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு, அதாவது ஒரு லைஃப் சைஸ் படம் ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க அதிகமாக பேசிக்கிட்டது பழகிட்டது கிடையாது. அப்படியா? ஆமாம். சரத் சாருக்கு வந்து ராதிகா, ஹீரா, ரூபினி 3 ஹீரோயின். அந்த ஃபஸ்ட்டு 1950s வரக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருக்கு ரூபினி அவங்க தான் ஹீரோயினு. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துடுவார், அவங்களும் இறந்துடுவாங்க. 2 பேர் இறந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பையன் தன்னுடைய அப்பாவை எவன் கொலை பண்ணானோ அவனுடைய வயிற்றில் வந்து ஒரு எரிஞ்சிட்டு இருக்க கொல்லிக்கட்டையை வயிற்றில் குத்திட்டு அங்கேருந்து ஒகேனக்கல் ஏரியில் ஒகேனக்கல் அந்த நீர்வீழ்ச்சியில் குதித்து தப்பிச்சு வந்து ஒரு லாரியில் வந்து ஏறி உட்காந்து சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படி வளர்ந்து அவர் கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது தான் ராதிகா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன், அவர் வந்து இவர் வந்து அடிதடியல் விட்டு குத்துலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுக்காக வேண்டி இந்த கலர்லாம் இல்லாமல் பையனை படிக்க வச்சு ஒரு நல்ல இதை கொண்டு வரலாங்கிறதுக்காக வேண்டி லாயராக படிக்க வைப்பார். கோயம்புத்தூரில் லா காலேஜில் படிச்சுட்டு திரும்பி வருவார். அந்த கோயம்புத்தூர் லா காலேஜில் படிக்கும்போது அங்கே ஏற்பட்ட லவ் தான் ஹீரா. அந்த மாதிரி 3 ஹீரோயினை. அந்த வகையில் வந்து ராதிகா மேடம் வந்து அந்த எங்கலேருந்து ஆரம்பித்து அவங்க ஏஜில் வரும்போதும் 2 பேரும் பேராக இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக என் மைண்டில் நின்னதுக்கான காரணம் வந்து கிழக்கு சீமையில் பாரதிராஜ சார் படத்தில். ஏன்னா அவங்க அப்படி ஒரு எமோஷ்னலான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதனால் வேறு நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நான் பர்டிகுலராக ராதிகா மேடம் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு நான் ஸ்ட்ராங்காக நின்னேன். கடைசி வரைக்கும் அப்படி நின்று போராடி அவங்கள நான் பண்ண வச்சேன். அப்போ அவங்ககிட்ட போய் நான் கதை சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எப்படி என்ன இதில் நினச்சிங்கன்னா, நான் தன் கிழக்கு சீமையில் பார்த்தேன். உண்மையில் எமோஷன் அப்படி ஒரு இது இருந்தது. மற்றபடி ஜென்ரலாகவே இங்கே நல்ல நடிச்சு, பட் கிழக்கு சீமையில் தான் என் மைண்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அதனால தான் நீங்கள் பண்ண சொல்லி அது ரொம்ப அனுபவம். சரத் சார் அப்பா புள்ள கேரக்டர் முதல்ல கிரியேட் பண்ணது நான் தான், நம்ம அண்ணாச்சி தான். அதுக்கப்புறம் தான் நாட்டாமை, அதுக்கப்புறம் தான் சூரிய வம்சம், அதுக்கப்புறம் தான் நட்புக்காக, அதுக்கப்புறம் தான் அரசு. சரத் சாருடைய வெற்றி படங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா புள்ள கேரக்டர்கள் தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் டாப்பில் நிற்கிறது. அதில் முதல் படம் நம்ம அண்ணாச்சி.